நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ராகி பிஸ்கெட். எக் இல்லாமல், மைதா இல்லாமல், ஒயிட் சுகர் இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அவன் இல்லாமல் நம்ம ஈஸியாக பண்ணலாம். அதுக்கு 1/2 கப் நெய் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 கப் ப்ரௌன் சுகர். இது சுகர் அந்த நெய்யில் நல்லா கரையிற மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு நெய் இல்லைனாலும் நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது கரைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா 1/2 கப் ராகி, அதுக்கப்புறம் 1/4 கப் கோதுமை மாவு, அதாவது வீட் ஃப்ளார் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் ராகி தான் அதிகமாக இருக்கும். நான் கோதுமை மாவு எதுக்காக மிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா, இது பைண்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ தேவைப்பட்டால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் ஊற்றிட்டு என்ன பண்ணலான்னா ஒரு சாஃப்டான டோ மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு நம்ம பால் ஊற்றிட்டு நம்ம இதை பிசைஞ்சிக்கலாம். ஸோ டோ எப்படி இருக்குன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். ஸோ இப்போ நமக்கு அந்த டோ ரெடி ஆகிடுச்சு. இந்த டோ ஈக்குவல் சைஸ் பால்ஸாக நம்ம டிவைட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த பால்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா கிராக் இல்லாமல் இருக்கணும். நீங்கள் கத்தி யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கிராக் இல்லாமல் இருந்தால் ஈஸியாக ஷேப் வரும். ஸோ இதே மாதிரி எல்லா பால்ஸுக்கும் நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எல்லா பால்ஸையும் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ அயன் கடாய் நீங்கள் 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள்கிட்ட ப்ரெஷர் குக்கர் இருந்தாலும் ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இதை ப்ரீ ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இந்த பேனை நம்ம வச்சுட்டு, நான் ஏற்கனவே பட்டர் தடவை வச்சுருக்கேன் அதில். ஸோ இதை வச்சுட்டு என்ன பண்ணலான்னா ஒரு 25 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் நீங்கள் குக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் ஹீட் வெளியே வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலான்னா ஒரு காட்டன் டவலை வச்சு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது தேவையில்லை, இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ 25 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ப்ரௌனாக இருக்கும். ஸோ நம்ம அயன் கடாய் யூஸ் பண்ணுறதுனால இது நம்ம நான்ஸ்டிக் மாதிரி இல்லாமல் இது நல்ல ஹெல்த்தியானதும் கூட. ஸோ நீங்கள் இதை வெளியே வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா 1 வீக் வரைக்கும் யூஸ்